உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி ஆட்சி நடத்துவோம் என்பதை 422 பக்கத்திற்கு மேலே ஒரு பெரிய புத்தகமாக கொடுத்திருக்கிறோம். அது எங்களுடைய மக்களரசு.com இருக்கிறது, தட்டி படிக்கலாம். இல்லை என்றால் வலையொலிகளில் எங்கள் பிள்ளைகள் எங்களின் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை எடுத்து பரப்புகிறார்கள், கவனிக்கலாம். இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகள் வீதி வீதியாக ஒவ்வொரு இடத்திலும் நின்று பேசி வருகிறோம், பார்க்கலாம். உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியில் படிக்க சரியான தரமான சமமான கல்வி, குடிக்க தூய குடிநீர், பார்க்க ஆகச் சிறந்த மருத்துவம், சரியாக சமமாக தரமாக, இது மூன்றும் இலவசம். மற்ற எதுவும் இலவசம் கிடையாது. இது மூன்று தான் அடிப்படை. ஆகச் சிறந்த கல்வியை கொடுத்து விட்டால், உயிரை காக்கும் மருத்துவத்தை சிறப்பாக கொடுத்து விட்டால் என் மக்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார மிச்சம் இருக்கிறது, பணச்செலவு குறைகிறது. தூய குடிநீரை குடிக்கிற தூய தரத்தோடு கொடுத்து விட்டால் பெரும் செல்வம் சேமிப்பாகிறது. நான் தாலிக்கு தங்கம் தரமாட்டேன், 1 பவன் தங்கம் தரமாட்டேன். 9 பவன் தங்கமானாலும் அவனே வாங்கி கட்டிக்கிற அளவிற்கு வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் தருவேன். நான் பிறக்கிற குழந்தைக்கு மோதிரம் போட மாட்டேன். பிரசவத்தை மிகச்சரியான பிரசவ செலவை, மருத்துவ செலவை அரசு ஏற்கும் போது அவனே 1 பவன்ல 2 பவன் கூட மோதிரம் போடுவான். அதுதான் நான் கொடுக்கிற தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற தற்சார்பு வாழ்வு. இலவச சிலிண்டர் தரமாட்டேன், தடையின்றி சிலிண்டர் தருவேன். நானே உற்பத்தி செய்வேன், எரிகாற்றை நானே உற்பத்தி செய்வேன். பயோகேஸ், ஆடு மாட்டு கழிவு, மக்கிய இலைதலை கழிவு, இந்த குப்பையில் இருந்து எத்தனை லட்சம் டன் வேணாலும் எரிகாற்று எடுக்க முடியும். நான் என் ஆட்சி வரைவிலே படம் போட்டு காட்டுவேன். இங்க வார், நான் எப்படி தயாரிப்பேன், அப்படி என் மக்களுக்கு கொடுப்பேன். ஆனால் இலவசமாக தரமாட்டேன், தடையின்றி தருவேன். உற்பத்தி செலவு, அதை நிர்வகிக்கிற செலவுக்கு அந்த கட்டணத்தை கொடுத்து கொண்டு நீங்க கொடுத்துட்டு எடுத்துக்க தருவேன். ஆகச் சிறந்த தூய பாலை உனக்கு கொடுப்பேன். ஏன்? நானே மாடு வளர்ப்பேன், கணக்கில்லாத பண்ணைகளை வளர்ப்பேன். இயற்கை வேளாண்மை என்பதே இயற்கை தான். அப்ப என் இயற்கை சேர்ந்துச்சு, ரசாயன செயற்கை உரத்துக்கு வந்துட்டு அதனால இயற்கைன்னு சொல்றேன். நீ நஞ்சு உண்டு கொண்டுகிறாய், நஞ்சை விஷத்தை சாப்பிடுகிறாய் உணவாக. அதை நிறுத்தி நஞ்சில்லாத உணவு, அதுவே நம் கனவு என்று என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் சொன்ன அந்த புனித கனவை அவன் மகன் நிறைவேற்ற